நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாம் நார்மலா இருக்கு. உட்கார் வா. ஹீமோகுளோபின் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் உங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸும் சிரப்பும் எழுதி கொடுத்தேன்ல, அதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். அப்புறம் சாப்பாடு, அதுல அயன் எல்லாம். டாக்டர், இவ முன்ன விட ரொம்ப கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்கா. நாங்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் இவ சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். அது டாக்டர், அது வந்து எனக்கு எதுவுமே அதிகமா சாப்பிடணும் போல தோண மாட்டேங்குது. ஆரம்பத்துல 3 மாசம் வரைக்கும் இப்படி இருக்கிறது சகஜம்தான். அப்புறம் 4வது மாசத்துல இருந்து தானா குறைஞ்சிரும். அப்புறம் அர்ச்சனா, இப்பெல்லாம் உனக்கு வாமிட்டிங் வர்றது கம்மியா இருக்குமே? ஆமா, ஏன்னா இப்ப உனக்கு 4வது மாசம் ஆரம்பமாயிருக்கு. அப்புறம் அர்ச்சனா, இனிமே நீ வாக்கிங் போறது நல்லது. எந்த அளவுக்கு உனக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குதோ அந்த அளவுக்கு உனக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. அதனால நீ வாக்கிங் போ. அப்புறம் இனிமே உன்னோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றது நல்லது. அப்புறம் வெயிட் அதிகமா போனாலும் உனக்கு கெடுதல் தான். ஆனா இவளோட வெயிட் கொஞ்சம் கூட அதிகமாகலையே. டாக்டர், இவ சொல்ற எதையும் நீங்க நம்பாதீங்க. உண்மையிலேயே இவ எதையும் சாப்பிடுறதே இல்ல. இப்படி சாப்பிட்டா இவ உடம்புல எதுவும் ஒட்டாது, குழந்தைக்கும் ஒண்ணும் சேராது. நீங்களே பாருங்க பாருங்க. இவளை யாராவது இப்ப பார்த்தாங்கன்னா 4வது மாசம்னு சொல்வாங்களா? அம்மா, என்னோட ப்ளவுசஸ் எல்லாமே டைட் ஆயிடுச்சு. பாடியில நிறைய சேஞ்சஸ் வர அர்ச்சனா. அதெல்லாம் சரி டாக்டர், ஆனா நான் அதிகமா குண்டாக கூடாதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அதனால நீங்க எது சாப்பிட்டாலும் ஹெல்தியா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் நீங்க 2 கிலோவாவது வெயிட் போடணும். இதுல கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே நேரம் வெயிட் ரொம்ப கம்மியாவும் இருக்க கூடாது, ரொம்ப அதிகமாவும் இருக்க கூடாது. அப்படி இருந்தா கொஞ்சம் பிரச்சனை வரும். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இல்ல ரிப்போர்ட்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. எங்க சோனோகிராஃபி மிஷின்ல மட்டும் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அதனால அர்ச்சனாவுக்கு இங்க சோனோகிராஃபி பண்ண முடியாது. ஓ, அப்படியா? அப்படின்னா எப்போ பண்ணலாம்? அது மிஷின் எப்ப சரியாகும், எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. நீங்க வேற ஏதாவது ஹாஸ்பிடல்ல கூட போய் சோனோகிராஃபி பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் பக்கத்துலயே எனக்கு தெரிஞ்ச 2-3 சோனோகிராஃபி சென்டர் இருக்கு. நான் வேணும்னா லெட்டர் எழுதி தரேன், நீங்க அங்க போய் சோனோகிராஃபி எடுங்க. அந்த ரிப்போர்ட்ஸை மட்டும் எங்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. சரிங்க டாக்டர், நாங்க அங்கேயே போறோம். நான் கார்த்திக் ஒரு கால் பண்ணிடுறேன், அவர் அங்க வந்துருவா. சரி அர்ச்சனா. ராகுல், எவ்வளவு வருத்தப்படுற? ஆனா ஏன் சித்திக்கிட்ட அந்த மாதிரி பேசுன? ஆனா இப்பவும் எல்லாரும் என்ன தானே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. யாருக்கும் என் மேல பாசமே கிடையாது. அப்புறம் அம்மா இப்பெல்லாம் என்ன கண்டுக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் சும்மா என்னைய திட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருக்குமே அனன்யா மேலதான் பாசம். என்ன, அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரா? நீங்க என்னோட மெசேஜ் அவருக்கு சொல்லலையா? ஐம் சாரி மேம். ஆக்சுவலி சார் வெளியே வந்தப்போ அவர் கூட கிளைண்ட்ஸும் இருந்தாங்க. அதான் அவங்களோட சேர்ந்து அவரும் வெளியே போயிட்டாரு. அதான் உங்க மெசேஜ் என்னால சொல்ல முடியல. ஐம் சோ சாரி மேம். இல்ல, தட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடுங்க. தேங்க்யூ. இது வரைக்கும் அவர் போனும் ஆன் பண்ணல, எனக்கு காலும் பண்ணல. போனை ஆன் பண்ணி என் மெசேஜை பார்த்தா தானே இவரா எனக்கு கால் பண்ணுவாரு. நான் என்ன செய்யறது? இப்ப கார்த்திகை எப்படி காண்டாக்ட் பண்றது? பார்வதி, பார்வதி எங்க இருக்க அர்ச்சனா? கொஞ்ச நேரத்துல எனக்கு கால் பண்றேன்னு சொன்னேன்ல. அது வந்து நான் இப்பதான் டாக்டரை பார்க்க வந்தேன். சோனோகிராஃபி எடுக்கணும். உன் சோனோகிராஃபி முடிஞ்சுதா? ஆமா, முந்தா நேத்து தான் செஞ்சு பார்த்தேன். இது ரொம்ப டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்துக்கே வராத பேபியை நாம கண்ணால பார்க்கலாம், அதோட மூமெண்ட்ஸை ஃபீல் பண்ணலாம். இது ரொம்ப அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? இந்த மிஷன் நமக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தணும் என்னோட டாக்டர் சொன்னாங்க. கடவுள் அருளால நம்ம குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஆனா பிரெக்னன்சில ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொன்னா இந்த மிஷனால ஏர்லி ஸ்டேஜ்லயே அது தெரிஞ்சிருமா. எவ்வளவு நல்ல விஷயத்தை தயார் பண்ணிருக்காங்க. அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. ஆனா என்ன செய்யறது, எத்தனையோ பேர் இதை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. சரி விடு, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். தப்பான விஷயங்களை செய்யறவங்களுக்கு மாட்டினதுக்கு அப்புறம் கடவுள் தண்டனை கொடுக்கறாரு இல்லையா? நல்லதுதான்.
இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்புறம் அர்ச்சனா நீ டாக்டர் கிட்ட எல்லாமே கேட்டுக்கோ. உன் ஹெல்த் எப்படி இருக்குங்கறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அப்புறம் அர்ச்சனா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உனக்கு பெண் குழந்தை வேணுமா இல்ல ஆண் குழந்தை வேணுமா? எனக்கு ஆண் குழந்தையா பொன் குழந்தையாங்கிற விஷயத்த கார்த்திக் என்கிட்ட வந்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். டெலிவரி ரூம்லயே உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடும்ல. இல்ல நான் டாக்டர் கிட்ட முதல்லயே சொல்லிடுவேன், என்கிட்ட எதையும் சொல்லாதீங்கன்னு. இந்த விஷயத்தை என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லணும்னு இன்ஃபார்ம் பண்ணுவேன். என் லைஃப்ல நடக்கக்கூடிய ரொம்ப பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை நான் கார்த்திக் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. ஆனா இன்னும் உங்களோட ரொமான்ஸ் குறையவே இல்ல அர்ச்சனா. மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியா? பார்வதி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன், சரியா? பாய். தேங்க்யூ. சரி, ஓகே அர்ச்சனா, பாய். அவர் போன் இன்னும் ஆஃப்ல தான் இருக்கு. வாங்கம்மா, நாமளே போலாம். சரி வா வாங்க. ஆமா மாம், அது வந்து பெரியம்மா வீட்ல தனியா இருக்காங்கல்ல, அதனால நந்தினி அக்காவும் நானும் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கதான் இருப்போம். அர்ச்சனா இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அவங்க அம்மா கூட சேர்ந்து போயிருக்காங்க. அம்மா கூடவா? சோனோகிராஃபி கூட இருக்குன்னு சொன்னாங்க. மாம், அர்ச்சனா அண்ணியும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்த உடனே நாங்க 2 பேரும் கிளம்பிடுறோம். சோனோகிராஃபி? அர்ச்சனா என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் அவங்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி நாம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா அம்மா கூட போயிருக்கா. உங்களுக்கு தெரியுமாமா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம். தெரியும், நான் டிவில எல்லாம் பாத்திருக்கேன். அனன்யா பிறக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் இப்படிதான் சொன்னாங்க. ஆமாமா, அதனாலதான் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. தெரியாதவங்களும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி இந்த சட்டத்தை மீறவங்களுக்கு பெரிய தண்டனையும் கிடைக்கும். தண்டனை கொடுக்கறது நல்லதுதான், அப்பதான் இதெல்லாம் அடங்கும். இது எக்ஸ்ரே எடுக்கணும் டாக்டர் சொல்லிருந்தாங்க. சரி அர்ச்சனா, விடு. முதல்ல அந்த பேப்பரை கொடு. ஹலோ ஹலோ, எனக்கு சோனோகிராஃபி எடுக்கணும். நீங்க முதல்ல போய் கவுண்டர்ல பணம் கட்டிடுங்க. அவங்க உங்களுக்கு டோக்கன் தருவாங்க. உங்க நம்பர் வந்ததுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுவாங்க. அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க. சரி, தேங்க்யூ. வா அர்ச்சனா, அங்க உட்காரலாம். தண்ணி கொண்டு வந்தது நல்லதா போச்சு. நீ உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இரு, நான் போய் அங்க பணம் கட்டிட்டு வரேன். ஒரு தடவை கார்த்திக் கால் பண்ணி பாக்குறேன். ஒருவேளை இப்ப போனை ஆன் பண்ணிருக்கலாம். ஆன் பண்ணிட்டாரு. சோனோகிராஃபி முடிஞ்சிருச்சு அர்ச்சனா. கார்த்திக், அது அர்ச்சனா நீ என் கூட வரணுங்கிறது இல்ல, ஆனா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. வண்டியில வந்து டிராப் ஆவது பண்ணிருப்பேன். ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன் தெரியுமா? உங்க நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. மெசேஜ் அனுப்புன, உங்க ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசினேன். அர்ச்சனா நீ அனுப்புன மெசேஜ் எதுவும் எனக்கு வரல. ஆனா கார்த்திக், நான் உண்மையிலேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். உங்க ஆபீஸ்க்கு கூட கால் பண்ணி பேசினேன் தெரியுமா? ஆனா ரிசப்ஷனிஸ்ட் நீங்க கிளைண்ட்ஸ் கூடவே கிளம்பி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்பாயின்மெண்ட்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் நான் அம்மாவை கூட கூட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல விட அர்ச்சனா, என்கிட்ட நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். என்னால புரிஞ்சுக்க முடியுது. அம்மா கூட நீ போகணும்னு ஆசைப்பட்டாதானே? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணிருந்தேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நான் மறந்துட்டேன். பரவாயில்ல அர்ச்சனா, நீ என்கிட்ட எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். நீ உன்னோட டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு வா, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்பவுமே என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பதான் 11 நம்பரை கூப்பிட்டு இருக்காங்க. நாம இன்னும் கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கணும். சரிம்மா. சௌகரியமா தானே இருக்கு? நான் தலகாணி கொண்டு வர சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இப்ப எனக்கு எதுவும் தேவையில்லை.
குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கற வரம் அத்தை. பையனோ பொண்ணோ வித்தியாசம் என்ன இருக்கு அத்தை? உனக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது, ஆனா எனக்கு அப்படி இல்ல. ஏற்கனவே 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கல, 3ஆவதா எனக்கு பொண்ணு வேண்டாம். குடும்பத்தோட பேரை நிலைநாட்டணும்னா கண்டிப்பா ஒரு ஆம்பளை பையன் தேவை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன் வேணான்னு சொல்ற? இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க போறதில்ல. கண்டிப்பா இந்த டெஸ்ட நீ செஞ்சே ஆகணும். என்ன ஆனந்த், உங்க ஷிஃப்ட் தான் இப்போ முடிஞ்சிடுச்சுல? இதோ கிளம்ப போறேன். சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். தம்பி ஒரு நிமிஷம். அது நாங்க இன்னைக்கு டெஸ்டுக்காக வந்திருக்கோம். சரிங்க, அப்படின்னா அங்க போய் டோக்கன் எடுத்துங்க. உங்க நம்பர் வந்த உடனே கூப்பிடுவாங்க, நீங்க உள்ள போலாம். நம்பரை நான் எப்போ வாங்கிட்டேன். அது நான் கொஞ்சம் டாக்டர் கிட்ட பேசணும். உங்க நம்பர் வந்ததும் பேசிக்கலாமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, எனக்கு அந்த செக்கப்பையும் பண்ணி பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் அதிக செலவாகும்ல, அதான் நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொஞ்சம் டாக்டர் கிட்ட பேச விடுங்களேன். என்னமா நீங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு பொம்பளையா இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? இங்க பாருங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க. இல்லன்னா உங்க மேல நான் போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு செலவு அதிகம் ஆகும்னு. அதுக்கு தான் நிறைய பணம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பணம் வேணும்னாலும் கேளுங்க. என்ன டாக்டர் கிட்ட பேச விடுங்க. இப்படி எல்லாம் சொன்னா நீங்க திருந்த மாட்டீங்க. இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நான் சொல்றத கொஞ்சம். டோக்கன் நம்பர் 14. அர்ச்சனா, நம்ம டோக்கன். நீ வாமா, இதையெல்லாம் யோசிக்காத. சரி, நீ வா. சீக்கிரம் நட. வாங்கம்மா. இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுங்க, பாருங்க. ஹலோ மேடம், எங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க செய்யறது இல்ல. இவங்க தான் அந்த 2 பேருமா? ஆனந்த் போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. என்ன இப்போ நீங்க எதை பத்தி பேசுறீங்க? பாக்கும்போது பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி காரியத்தை செய்றீங்க? என்ன டாக்டர், நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வெளிய அத்தனை போர்ட்ல நாங்க அவ்வளவு கிளியரா எழுதி வச்சிருக்கோம்ல, குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்க டெஸ்ட் பண்ண கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது அந்த டெஸ்ட் பண்றதுக்காக நீங்க 2 பேரும் எதுக்காகமா எங்க ஹாஸ்பிடலுக்கு வந்தீங்க? அது மட்டும் போதாதுன்னு எங்க அட்டெண்டர் கிட்ட நீங்க 2 பேரும் லஞ்சம் வேற கொடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. உங்க மேல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோமா? இல்ல டாக்டர் சார், நாங்க அப்படி பண்ணல. ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, நாங்க எதையும் கேக்குற மாதிரி இல்ல. நீங்க சொல்ல வேண்டியதா போலீஸ்ட்ட சொல்லுங்க. நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க. அம்மா, இந்த ஃபைலை கொஞ்சம் படிங்க. இந்த காரியத்தை செஞ்சது நாங்க கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அப்பதான் அடுத்தவங்களுக்கும் புத்தி வரும். உங்க 2 பேருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெரிய தண்டனையா தான் நான் வாங்கி தருவேன். அம்மா, என்ன இது? டாக்டர் டாக்டர், இங்க பாருங்க, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க வரல. இங்க பாருங்க, மாட்டினதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் நாங்க உங்களை விட போறதில்ல. இது பாருங்க டாக்டர் சார், நாங்க ஒண்ணும் பொய் சொல்லல. உண்மையிலேயே நாங்க இங்க சோனோகிராஃபி எடுக்கணும் தான் வந்தோம். இது பாருங்க, இது ஏன் டாக்டர் எழுதி கொடுத்த லெட்டர். அவங்க கிளினிக்ல சோனோகிராஃபி வேலை செய்யலன்னு எங்களை இங்க அனுப்பி வச்சாங்க. ஆனா நீங்க 2 பேரும் இங்க வந்ததும் நம்மள யாருக்குமே தெரியாதுல்ல, அதனால இந்த டெஸ்டையும் சேர்த்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல டாக்டர், சத்தியமா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. எவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு தான் செய்யறாங்க. நாங்க எங்க இதெல்லாம் பண்ண போறோம்? எங்க குடும்பத்துல நாங்க பொண்ணுங்களை மகாலட்சுமி மாதிரி நினைப்போம். இன்னும் சொல்ல போனா என்னோட பேத்திக்கு இப்ப 8 மாசம். நான் எதுக்காக இந்த மாதிரி காரியத்தை செய்ய போறேன்? அம்மா, அம்மா நீங்க இருங்கம்மா, நான் பேசுறேன். இது பாருங்க டாக்டர் சார், ஏன் டாக்டர் கொடுத்திருக்கிற ஸ்லிப்ப பாருங்க. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆளுங்க நாங்க இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு தடவை ஏன் டாக்டருக்கு நீங்க ஃபோன் பண்ணி பேசி பாருங்க. இத பாருங்க, இன்வெஸ்டிகேஷன் செய்யறதெல்லாம் எங்களோட வேலை இல்ல. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்றது மட்டும் தான் எங்களோட வேலை. அதை நாங்க செஞ்சுட்டோம். சார், வெளியே போலீஸ் வந்திருக்காங்க. வாங்க, முதல்ல வெளிய வாங்க. நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். வாங்கம்மா. சரி, நீங்க நாங்க போய் எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட நாங்க அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் வாங்கம்மா, போங்க. நீங்க போங்க. ஒரு தடவை இது போங்க, நாங்க சொல்றத கேளுங்க.
அந்த 2 பேரும் இவங்க தானா? இது பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நாங்க சொல்றதை இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆளு நாங்க எதையும் கேட்க தயாரா இல்ல. ஆனா நாங்க எந்த தப்பும் பண்ணலங்க. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், எங்க மேல பொய் பழி சுமத்தி இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க, எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம். ஓகே, கூட்டிட்டு வாங்க. நாங்க சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. போய் பாத்துக்கலாம். வாங்க வாங்க. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயோ பாத்துங்க, என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா. இப்ப மட்டும் கவலைப்படுறீங்களே, முதல்ல யோசிக்க வேண்டியதானே. எதுக்காக டெஸ்ட் எல்லாம் பண்ண வந்தீங்க? நீ எதுக்கு என்ன உன் கூட கூட்டிட்டு போல அர்ச்சனா? நானும் உன் கூட வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். ஏய் மோகன், வாப்பா. நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் நந்தினியை கூட்டு போலான்னு வந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு. நீ வேற தனியா இருக்கல, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணி இல்லாம உனக்கு சுத்தமா டைம் பாஸே ஆகாது. நீ அப்படியே உட்காந்து தேவதாஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. அதுக்காக தான் வந்தேன். இல்ல நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அவ்வளவுதான். நீ வா உட்கார். இல்ல கார்த்திக், நான் கிளம்பணும். என்ன விஷயம்னா அம்மா வீட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் சரி கார்த்திக், நீயும் கீழே வாயேன். ஏன் இங்க தனியா உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி வா. ஒரு நிமிஷம். ஃபோன் பண்ண வேண்டிய நேரத்தில் ஃபோன் பண்ணல, இப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. என்னடா உனக்குள்ள நீயே பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சரி கால் அட்டன் பண்ண, யாரோ ரொம்ப நேரமா கால் பண்றாங்களே. ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கால் இல்லை, நீ வா. அப்படியா? கீழே போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன் எடுக்கலையா? நீ உங்க அப்பாக்கு போன் பண்ண அர்ச்சனா, சீக்கிரம். யாருக்கு ஃபோன் பண்றீங்க? யார் வந்து என்ன சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நடமா. எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. விஸ்வநாதனா? அவருக்கு பெரிய ஹோட்டல் பிசினஸ் இருக்குல்ல, அவரை பத்தியா சொல்றீங்க? ஆமாங்க, அவர் பொண்ணு, அதாவது எங்க பொண்ணு. அப்படியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்கள மாதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீங்க செஞ்ச வேலை மிகப்பெரிய குற்றம். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? உண்மையிலேயே நாங்க எந்த தப்பும் பண்ணல இன்ஸ்பெக்டர் சார். ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் தான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை நீங்க அந்த அட்டெண்டன்ட் இங்க கூப்பிடுங்க. எங்க டாக்டர் அம்மா சொன்னதுனால தான் நாங்க அந்த ஹாஸ்பிடலுக்கு செக்அப் பண்ண போனோம். நானும் சோனோகிராஃபி டெஸ்ட பத்தி தான் பேசுறேன். இந்த டெஸ்ட் நீங்க பண்ண நினைச்சதே தப்பான காரியத்துக்காக. தயவு செஞ்சு எங்களை நம்புங்க இன்ஸ்பெக்டர் சார். அழாதம்மா அர்ச்சனா, அழாத. இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு எங்களை ஒரே ஒரு ஃபோன் பண்ண விடுங்க. சாரி மேடம், எங்களோட எல்லா ஒர்க்கும் முடியற வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் போன்ல பேச நாங்க அனுமதிக்க மாட்டோம். இன்ஸ்பெக்டர் சார், உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் பொண்ணுக்கு இப்ப 4வது மாசம் நடக்குது சார். ஒருவேளை இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஓகே, இந்த சரி, மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணலாம். இந்த போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இதோ உங்க அண்ணனை உங்க கோட்டையில இருந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேமா. என்ன கார்த்திக், நாங்க வந்ததுல இருந்து வேலைன்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் எங்க கூடயும் பேசலாம்ல. அது வந்து நீங்க எல்லாரும் பெரியமா கூட இருந்தீங்கல்ல, அதான். எங்களுக்கு எல்லாமே தெரியும் அண்ணே. ம். அண்ணி இங்க இல்லல, அதனாலதான் உங்களுக்கு பேசுறதுக்கு மூடு இல்லாம போச்சு. மாமா, நீங்களே அவரை பாத்தீங்கல்ல? எல்லாம் பார்த்துதான் இருக்கேன். எல்லாம் நமக்கும் புரியுது. இதுல பாவம் நம்ம அர்ச்சனா அண்ணி தான். போய் உங்ககிட்ட வந்து மாட்டினாங்களே. சரி பரவாயில்ல விடு. இன்னும் எவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறியோ செய். முதல்ல ஒரு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறமா தெரியும். அந்த குழந்தை எங்கெல்லாம் ஓடுதோ இவரும் பின்னாடியே ஓடுவாரு. அப்புறம் லட்சுமி, பாவம் அண்ணி இப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அவங்க 2 குழந்தைய பாத்துக்கணுமே. ஸ்பெஷலா இந்த பெரிய குழந்தை. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ண அர்ச்சனா, நான் அவர்கிட்ட பேசுறேன். அர்ச்சனா தான் ஃபோன் பண்றா. அர்ச்சனா சொல்லுமா. என்ன
சரி நாங்க உடனே அங்க வரோம்.